உடல் மன ஆரோக்கியத்திற்கு யோக பயிற்சி கலந்துரையாடல் கேட்கலாம். நெறிப்படுத்துபவர் புதுச்சேரி மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன யோக துறையின் இணை இயக்குனர் டாக்டர் ஆனந்த பாலயோகி பவனானி அவர்கள். பங்கேற்போர் ஆர் பாரதி, டி சத்யா ஆகியோர். யோகம் என்பதே ஒரு பெரிய யோகம். யோகத்தை பயில வேண்டும், அதனை வளர்க்க வேண்டும். நமது பாரத திருநாட்டினுடைய முக்கியமான வாழ்க்கை முறையாக திகழக்கூடிய ஒரு பொக்கிழம் யோகக்கலை. இந்த யோகக்கலையை பற்றி தெரிந்து கொள்வதே ஒரு பெரிய யோகம். இன்றைய இளைஞர் சமுதாயத்திற்கு யோகக்கலை தரக்கூடிய உடல், மனம் மற்றும் ஆத்மா சக்தியை வலியுறுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சி விளங்குகின்றது. இன்றைய நிகழ்ச்சியில் இளைஞர்கள் மத்தியில் யோகத்தை பற்றி இருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு விடையும், மக்களுக்கு யோகத்து மூலமாக கிடைக்கக்கூடிய பலன் பற்றியும் அறியக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைக்கப்பட்டுள்ளது. யோகத்தை பற்றி உங்களிடம் இருக்கக்கூடிய கேள்விகளை இப்பொழுது நீங்கள் கேட்டு அந்த கேள்விகளுக்கு முடிந்தவரை பதில் அளிக்க இருக்கின்றோம். முதல் கேள்வியாக, வணக்கம் சார். முதல்ல யோகா என்றால் என்ன சார்? யோகா செய்வதற்கு கால வரையறை ஏதாவது இருக்கா? யோகா என்பது ஒன்று இணைத்தல். நமது உடல், மனம், ஆத்மா அனைத்தும் தனித்தனியாக இயங்கக்கூடிய இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் அதை மீண்டும் ஒற்றுமைப்படுத்தி உடல் மற்றும் மனம் ஒன்றாக செயல்பட வேண்டும். உடல், மனம் மற்றும் ஆத்மா ஒன்றாக செயல்பட வேண்டும். அதுதான் யோகம். யோகம் என்பது ஒரு கலை, யோகம் என்பது ஒரு விஞ்ஞானம், யோகம் என்பது ஒரு வாழ்க்கை முறை. நாம் காலையில் ஏந்திரிக்கும் போது எப்படி ஏந்திரிக்கிறோம், நம்ம சாப்பிடும் போது எப்படி சாப்பிடுறோம், தூங்கும் போது எப்படி தூங்குறோம், மற்றவர்களிடம் எப்படி பழகுகின்றோம், எல்லாமே யோகா தான். ஆனா பொதுவாக யோகத்துக்கு தந்தை எனக்கூடிய மகரிஷி பதஞ்சலி சொல்லும் பொழுது யோக சித்த விருத்தி நிரோதக சொல்லியிருக்கு. யோகா என்பது அலைப்பாயும் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடியது என்பதுதான் அவர் நமக்கு கொடுத்துள்ள ஒரு டெபினிஷன். அதுபோலவே யோகேஸ்வர் கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்லும் பொழுது யோக கர்மசு கௌஷலம், நாம் எந்த செயலை செய்தாலும் ஆசை இல்லாமல், எதிர்பார்ப்பு இல்லாமல் தேர்ச்சியாக செய்வதே யோகம் என்று அவர் கூறியிருக்கின்றார். யோகத்தில் பல அங்கங்கள் உண்டு. அந்த யோக பயிற்சிகளுக்கு சில நிபந்தனைகள், சில கால வகுத்தல் உண்டு. காலையில் எழுந்தவுடன் செய்ய வேண்டும், வெறும் வயிற்றில் செய்ய வேண்டும், சாப்பிட்டுட்டு கண்டிப்பா செய்யக்கூடாது. ஆனா சாப்பிட்டும் செய்யக்கூடிய சில பயிற்சிகள் இருக்கு. முக்கியமாக சாப்பிட்டதற்கு செய்யாம இருக்கிறது நல்லது. காலையில ஏஞ்ச உடனே உதயமாக கூடிய சூரியனை பார்த்து யோக பயிற்சிகள் செய்வது என்றுமே நல்லது. அது போலவே அது குருமார்களிடம் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கிட்ட கத்துக்கணும். புக்கை பார்த்தோ இல்லை இன்டர்நெட் பார்த்தோ கத்துக்கூடாது. யோகா செய்வதன் மூலம் நோய்கள் குணமாக முடியுமா? நோய் வராமல் தடுப்பதே மிக முக்கியம். அத்தகைய நோய்கள் வராமல் தடுக்கக்கூடியது தான் யோகத்தினுடைய முதல் அங்கம். வருமுன் காப்போம், prevention is better than cure. ஹேயம் துக்கம் அநாகதம் பதஞ்சலி சொல்லியிருக்கிறாரு. அந்த பிரச்சனைகள் வருவதற்கு முன்பாகவே அதை தடுக்க வேண்டும். யோகத்துக்கு ஒரு பெரிய கண்டிப்பா முக்கியத்துவம் இருக்கு. நல்ல ஒரு வகையில பிசிக்கல் எக்ஸசைஸ், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் நல்ல விதத்துல அமையும், நம்மளுடைய அந்த சிந்தனைகள் நல்லா இருக்கும். அப்ப கெட்ட பழக்கம் டெவலப் ஆகாம இருக்கும், மனசுல இருக்கிற அந்த சச்சரவு இல்லாம இருக்கும். நாம ஒரு ஹெல்த்தி திங்கிங், ஹெல்த்தி லிவிங் இருக்கும்போது நோய்கள் வராமல் தடுப்பது தான் யோகத்தினுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நோய்கள் வந்த பிறகு சில நோய்களுக்கு மருத்துவம் ஒரு பக்கம் நம்ம கொடுக்கணும், அலோபதி, ஆயுர்வேதம், சித்தம், ஹோமியோபதி. அது கூட யோகா கொடுக்கும்போது மருந்துகளினுடைய டோசேஜை நம்ம மினிமமா வச்சுக்கிட்டு அந்த யோக பயிற்சி பண்ணும்போது கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம் டிசீஸை. சில டிசீஸ் அந்த ஏர்லி ஸ்டேஜஸ்ல வரும்போது கண்டிப்பா அதை கியூர் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது போலவே டிசீஸ் வந்த பிறகு சிலவங்களுக்கு ஊனம் ஆகிவிடும், சிலவங்களுக்கு அந்த ஹார்ட் அட்டாக் வந்த பிறகு சில ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியாது, ஸ்ட்ரோக் ஆன பேஷண்ட் நடக்க முடியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன்
மீண்டும் அவர்களுடைய அந்த பழைய அளவுக்கு அவங்களை கொண்டு வர்றதுக்கு அதுல யோகத்துக்கு ஒரு முக்கிய பங்கு. ஸோ ப்ரிவென்டிவ், கண்ட்ரோலிங், மேபி கியூரிங் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீஹாபிலிட்டேஷன். ஸோ எல்லா அங்கத்திலையும் கண்டிப்பா யோகத்துக்கு கண்டிப்பா ஒரு பங்கு உண்டு. அடுத்து ஒரு பெண்ணா இருந்து இந்த கேள்வியை ஒரு பெண் சமுதாயத்துக்காக நான் கேட்கிறேன். ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா இந்த காலத்துக்கும் என்னோட அம்மா பாட்டி காலத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அம்மா பாட்டி வீட்டுல செய்யற வேலைகள் இப்ப நாங்க செய்யறது இல்ல. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இருந்த ஒரு சமூக பொறுப்பும் சரி, எங்களுக்கு இருக்க சமூக பொறுப்பு வெவ்வேறு மாதிரியா இருக்குது. அதனால என்ன பிரச்சனைனா இந்த பிசிஓடி, தைராய்டு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி பெண்களுக்கான ஒரு பிரச்சனையை தீர்வு பண்றதுக்கு யோகா எந்த அளவுல உதவி செய்யுது? ரெண்டாவது, மாதவிடாய் போன்ற காலத்துல யோகா செய்வது சரியா? பொதுவாகவே யங் கேர்ள்ஸ் அவங்க ஃபியூச்சர்ல அவங்க மதர்ஸா இருக்க போறாங்க, கிராண்ட் மதரா இருக்க போறாங்க. ஸோ அவங்க அந்த யங் ஏஜ்லயே பியூபர்ட்டிக்கு பின்னாடியே, அதாவது 5 வயசுல இருந்து ஒரு 10-11 வயசுக்குள்ளேயே அவங்களுக்கு யோகா பயிற்சி கொடுத்தோம்னா அவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் அந்த மாதவிடாய், அந்த மெனார்கி சொல்லக்கூடிய அந்த பியூபர்ட்டி டைம் அதுவும் ஸ்மூதா இருக்கும். ஸோ அவங்களுக்கு நார்மல் அந்த பியூபர்ட்டி டைம் ஸ்மூதா இருக்கும். அடுத்தது அவங்களுடைய அந்த ஹார்மோனல் சேஞ்சஸும் நல்ல இயல்பா நல்ல விதமா அவங்களுக்கு வளரும். அடுத்தது பிரெக்னன்சியும் அவங்களுக்கு ஒழுங்கா நடக்கும். பிரெக்னன்சியும் பிரச்சனைகள் இல்லாம போகும். டெலிவரி நார்மலா இருக்கும். அவங்களுக்கு வரக்கூடிய குழந்தைகளும் நல்ல ஹெல்த்தியா இருக்க முடியும். ஸோ இந்த யங் கேர்ள்ஸ், அதாவது 5 வயசுல இருந்து ஒரு 10-12 வயசுக்குள்ள இருக்கிற அந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பா யோகத்தை பண்ணறதால ஃபியூச்சரா அவங்க அந்த பெண்கள் என்ற முறையில அவங்க சமுதாயத்துல செய்யக்கூடிய அனைத்து காரியங்களுக்கும் யோகா கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்கும். இதுல இந்த பிசிஓடி சொன்னீங்க, தைராய்டு சொன்னீங்க, இது அதிகமா லேடிஸ்ல தான் நம்ம பார்க்கறோம். இது எல்லாமே ஹார்மோனல் பேஸ்ட் தான். எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்ல தைராய்டு, அதே மாதிரி ஓவரேஜ். ஸோ அந்த ஓவரி, அந்த எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் எல்லாம் நல்லா வேலை செய்யணும்னா அதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராக்டிஸ் யோகா தான். அதுல சில பிராணாயாம பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள் இருக்கு, சில ஆசனங்கள், நம்மளுடைய உடம்ப வலது புறம், இடது புறம், முன்பு பின்பு, அப்படி பல விதமா நம்ம அதை வளைச்சு நம்ம அதுக்கு அந்த ப்ரெஷர் கம்ப்ரெஷன் சொல்லுவோம். பவனமுக்தாசனம் ஒரு ஆசனம் இருக்கு. அதுல என்னன்னா அந்த முட்டியை கொண்டு வயிற்று பகுதியில ப்ரெஸ் பண்ணுவோம். அப்ப என்ன ஆகும், அந்த அப்டாமினல் ஏரியா வயிற்று பகுதி கம்ப்ரெஸ் ஆகி நம்ம ரிலாக்ஸ் பண்ணும்போது அதனுடைய அந்த சர்க்குலேஷன் நல்லா ஆகும். ஸோ வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அனைத்து உறவுகளுக்கும் நல்ல சக்தி கிடைக்கும். ஸோ கண்டிப்பா பிசிஓடி, தைராய்டு, அது போலவே சர்வங்காசனா, இந்த விபரீத கரணி, ஹலாசனா, அப்படிப்பட்ட ஆசனங்கள் பண்ணதால கண்டிப்பா தைராய்டையும் நார்மலா வச்சுக்க முடியும். அடுத்தது நீங்க ஒரு 2வது பாகமா ஒரு கேள்வி கேட்டீங்க. அதாவது என்னன்னா அந்த மாதவிடாய் சமயத்துல செய்யறத பத்தி. மாதவிடாய் அந்த டைம்ல எல்லா பயிற்சியும் செய்யக்கூடாது அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. பல பயிற்சிகள் செய்யலாம். ஆனா இப்ப நான் சொன்னது பவன முக்தாசனம் சொன்னா இந்த கம்ப்ரெஷன் பண்ணக்கூடிய பயிற்சியை அவாய்ட் பண்ணது நல்லது. அது போலவே இந்த தலைகீழாக செய்யக்கூடியது, காலை நம்ம வசதி வச்சு சிவசாசனமோ இல்லைன்னா சர்வங்காசனம், விபரீத கரணி அந்த டைம்ல செய்யறது நல்லது இல்லை. ஏன்னா அந்த பிளட் ஃப்ளோல ஒரு இடைஞ்சலை உண்டாக்குற மாதிரி இருக்கும். அபான வாயு சொல்லுவாங்க. அபான வாயு என்பது கீழ் நோக்கி வெளியே தள்ளக்கூடிய சக்தி. ஸோ நம்ம இப்படிப்பட்ட பயிற்சிகள் பண்ணும்போது அந்த எனர்ஜியை பிளாக் பண்ணிடும். ஸோ சில பயிற்சி பண்ணக்கூடாது. பொதுவா அவங்க ரிலாக்ஸேஷன் பண்ணலாம், பிராணாயாமம் பண்ணலாம், ஸ்டாண்டிங் ஆசனாஸ் அதெல்லாம் கண்டிப்பா பண்ணலாம். ஸோ பூர்ணமா யோகத்தை செய்யக்கூடாது, அப்படி விலக்கி வைக்கவே கூடாது. ஏன்னா இந்த காலத்துல அந்த மாதவிடாய் டைம்லயும் ஒலிம்பிக்ஸ் போட்டியெல்லாம் கலந்துக்கிறாங்க. ஸோ பிசிக்கல் ஆக்டிவிட்டியால நம்ம அவங்கள தடுக்க கூடாது. எந்தெந்த ஆக்டிவிட்டி செய்யலாம், எது எது செய்யக்கூடாது, அது கொஞ்சம் அந்த இண்டிவிஜுவலை பொறுத்து நம்ம பார்த்து நம்ம சொல்லணும். குறிப்பிட்ட ஆசனங்களை பெண்கள் செய்யலாம், குறிப்பிட்ட ஆசனங்களை ஆண்கள் செய்யலாம் என்ற வரையறை இருக்கா சார் யோகாசனத்துக்கு? அந்த அளவுக்கு அப்படி இல்லம்மா. ஏன்னா யோகத்தை பொறுத்த வரைக்கும் அது ஆண் பெண் என்று பார்க்காம ஒரு மனிதனா நம்மள பாக்குது. சோ அந்த மனிதன் என்று சொல்லும் பொழுது அனைத்து ஆசனங்களும் எல்லாரும் செய்யக்கூடிய ஆசனங்கள் தான், எல்லா பயிற்சியும் செய்யலாம். இதுல சில பயிற்சிகள் பெண்களுக்கு அதிக பலன் கொடுக்கும், சிலது ஆண்களுக்கு பலன் கொடுக்கும். அப்படி இருக்கலாம் தவிர செய்யக்கூடாது என்பது இல்லை. ரெண்டாவது இந்த கையில பேலன்ஸ் பண்ணுறது. ஏன்னா இந்த கையில இருக்கிற ஸ்ட்ரென்த் ஆண்களுக்கு அதிகமா இருக்கும். அந்த மாதிரி ஆசனங்கள் ஆண்கள் அது ஈஸியா இயல்பா செய்வாங்க, பெண்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதே வளைஞ்சி செய்யற பயிற்சிகள் பெண்கள் நல்லா செய்வாங்க, ஆண்களுக்கு அது கஷ்டமா இருக்கும். அப்படிதான் நம்ம அதை பிரிக்கலாம் தவிர இதை பெண்கள் மட்டும் செய்ய வேண்டிய ஆசனம், இதை ஆண்கள் மட்டும் செய்யறது அப்படி எதுவும் பிரிவினை இல்லை. கண்டிப்பா பாகுபாடு இல்லை. யோகத்துல எதுக்குமே பாகுபாடு இல்லை. எல்லாரும் செய்யலாம், எப்பொழுதும் செய்யலாம், எல்லா வயசுலயும் செய்யலாம்.
ஊனமுற்றவர்களால யோகா செய்ய முடியுமா சார்? கண்டிப்பா செய்யலாமா. அடிக்கடி தேசிகாச்சாரி என்று சென்னையில ஒரு யோகா மாஸ்டர் அவர் சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்கன்னா, உங்களால சுவாசிக்க முடியும் என்றாலே யோகத்தை நீங்க செய்யலாம். யாரும் செய்ய முடியாது என்பது இல்ல. சப்போஸ் அவங்களுக்கு கால் பகுதியில ஊனம் இருக்குன்னா கையில சம்பந்தப்பட்ட பயிற்சிகளை செய்யலாம், மூச்சு பயிற்சிகள் செய்யலாம். அந்த கால்லயும் இப்போ ஒரு கால் ஸ்ட்ராங்கா இருக்கும், அடுத்த கால் வீக்கா இருக்கும். ஸோ அந்த வீக் சைடுக்கு நம்ம ஏதாவது சில ஸ்ட்ரென்தனிங் பயிற்சி கொடுக்கலாம். இல்ல ஸ்ட்ராங் சைடு அது எப்பொழுதும் வேலை செஞ்சு செஞ்சு அது ஓவர் யூஸ்ல இருக்கலாம். ஸோ அதுக்கு பேலன்சிங் போசஸ் அவங்க ஸ்டாண்டிங்ல பண்ண முடியலன்னா சிட்டிங்ல பண்ணலாம், லைன் டவுன்ல பண்ணலாம். அண்ட் பிராணாயாம பயிற்சி பொறுத்த வரைக்கும் எல்லாரும் செய்யலாம். ஏன்னா சாதா ஒரு மூச்சு உள்ள இழுக்கும், அதனால அழகா ஒரு ஆழ்ந்த சுவாசம் வெளியே விடும். இது எல்லாரும் செய்யலாம். ஸோ அவங்க பேஷண்ட் ஒரு எமர்ஜென்சியில இருக்கிற பேஷண்ட்டும் செய்யலாம், ஐசியூல இருக்கிற பேஷண்ட் கூட செய்யலாம். மூச்சு இழுத்த விட அந்த தெளிவு இருந்தா போதும். ஐசியூல இருக்கிற சில பேஷண்ட்ஸ் கூட அவங்க அந்த ஆபரேஷன் பண்ணிட்டு ரிகவரி ஆயிட்டு இருப்பாங்க. அப்போ கூட அவங்க சில பிரீதிங் பயிற்சி பண்ணா அவங்களுக்கு லங்ஸ் எக்ஸ்பேன்ஷன் நல்லா இருக்கும். ஸோ நம்ம யோகா என்று சொன்னாலே வெறும் அந்த ஆசனங்களை மட்டும் நம்ம யோசிக்கணும். உடல் பயிற்சியா நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா எல்லாரும் செய்யலாம். எல்லாரும் செய்யற அளவுக்கு 84 லட்சம் ஆசனங்கள் சிவசமயத்துல சொல்லும் போது 84 லட்சம் ஆசனங்கள் சொல்லும் போது கண்டிப்பா எல்லாரும் செய்யக்கூடிய பயிற்சிகள் அதுல இருக்கு. அடுத்ததா ஸ்ட்ரெஸ்ன்றது இந்த இளைஞர்கள் வாழ்க்கையில ஒரு பிரிக்க முடியாத ஒரு இதுவா இருக்குது. இந்த ஸ்ட்ரெஸ்னால என்ன ஆகுதுன்னா எல்லா இடத்துலயும், அது மாணவர்களா இருக்கட்டும், பள்ளி மாணவர்களா இருக்கட்டும், கல்லூரி மாணவர்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் அப்படின்றது இன்றியமையாத நம்மளோட வாழ்க்கை முறையில இருக்குது. இப்ப இந்த ஸ்ட்ரெஸ் தான் நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா தற்கொலை நிறைய இருக்கு. அந்த ஒரு நிமிஷத்துக்கு அந்த முடிவு இந்த ஸ்ட்ரெஸ் தான் காரணமா இருக்குது. இப்போ இருக்க யங்ஸ்டர் ஸ்ட்ரெஸ்ல இருந்து விடுபடுறது எந்த விதமான யோகா செஞ்சா கிடைக்காது? இந்த மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் என்ற மன அழுத்தம் இப்போ ஸ்கூல் லெவல்லே ஆரம்பிச்சிருது. ஏன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் அந்த 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட்ல மட்டும்தான் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். இப்போ 5வது 6வது படிக்கிற பசங்களே ஒரு கிளாஸ் டெஸ்ட்டை என்னமோ ஃபைனல் எக்ஸாம் ஆட்டம் நினைக்கிற அளவுக்கு டென்ஷன் ஆகிப்போச்சு. 90 மார்க் வாங்கினா போதும் சொல்லி இருந்த காலம் போய் 99.9 வாங்கினாலே டென்ஷன் ஆகிற காலகட்டத்துக்கு வந்துட்டோம். ஸோ ஸ்ட்ரெஸ் என்று சொல்லும் போது நாம அந்த வாழ்க்கையை பார்க்குற விதம் தான். ஒருத்தவங்க நம்மளுக்கு ஒரு காரியத்தை செய்யும் போது நம்ம அதை சரி நம்ம நல்லதுக்காக செய்யறாங்க நம்ம நினைச்சோம்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் கிடைக்காது. ஆனா நல்லது செய்யும் போதே இவங்க தீமைக்காக செய்யறாங்க நம்ம நினைச்சோம்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ இதை தான் நாங்க யோகிக் ஆட்டிடியூட், யோக திருஷ்டி சொல்லுவோம். ஸோ அந்த எந்த விதத்துல வாழ்க்கையை நம்ம பார்க்கணும் என்பது யோகத்துல ஒரு முக்கியமான அந்த கவுன்சிலிங். ஸோ இந்த சூசைட் ப்ரிவென்ஷன், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு யோகிக் கவுன்சிலிங் கொடுக்கும். வாழ்க்கை என்பது என்ன, மனித பிறவி என்பது எப்படிப்பட்ட பிறவி. தமிழ் மூதாட்டி ஔவையார் சொல்லி இருக்கிறாங்க, அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அதுலயும் பார்க்க போனீங்கன்னா கடைசியில என்ன சொல்றாங்கன்னா, தானமும் தவம் செய்தல் தான் அரிது. அந்த தானம் என்பது என்னன்னா மற்றவங்களை பத்தி யோசிக்கக்கூடிய ஒரு மனோபாவம், அது யோகா நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. ரெண்டாவது தவம் என்பது என்னன்னா செய்யக்கூடிய கடமையை விடாம செய்யறது. நாம ஒரு ஸ்டூடெண்டா நல்லா படிக்கணும், அதுதான் தவம். ஒரு பெற்றோரை அந்த குழந்தைகளே பேணி காக்குறது தான் நம்மளுக்கு தவம். ஒரு ஹஸ்பண்ட்னா அந்த ஒய்ஃபை பத்திரமா பாத்துக்கிறது அவங்களுடைய தவம். ஸோ இந்த தவம் என்பது காட்டுல போய் பண்ணது இல்லை, வாழ்க்கை தான் தவமே. ஸோ யோகா என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய ஆட்டிடியூட், சைக்கலாஜிக்கல் ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணிட்டு நமக்கு நடக்கிறது எல்லாமே நமக்கு நல்லதுதான். புறநானூறுல சொல்லியிருப்பாங்க, தீதும் நன்றும் பிறர் தரவாக நோதலும் தனிதலும் அவற்றோ என்ன. நொந்து போறதும் சரி, அது தனியதும் சரி, வெளியே இல்லை, நமக்குள்ள இருக்கு. ஸோ நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் என்பது எங்க இருந்து வருதுன்னா உள்ள இருந்து தான் வருது, வெளியில இருந்து இல்லை. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றலும் எங்க இருக்கு, நமக்குள்ளதான் இருக்கு. அந்த வலிமையை கொடுக்கறது அந்த யோகா. ஸோ அந்த யோகி கவுன்சிலிங், ரெண்டாவது அந்த சில பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள் பண்ணது மிக முக்கியம். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாலே ஒரு டென்ஷனா இருக்கும், கோபப்படுவோம், துக்கப்படுவோம்னா நம்மளுடைய அந்த சுவாசத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படி பிரீத் பண்ணுவாங்க. வெயில் நாள்ல ஒரு நாய் பிரீத் பண்ணா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு ஆகும் நம்ம டென்ஷன். ஸோ யோகா என்ன பண்ணுது, நம்மளுடைய பிராணாயாம பயிற்சியில டீப் பிரீதிங், ஸ்லோ பிரீதிங், ஸோ நல்ல ஆழ்ந்த சுவாசத்தை நல்ல அப்படி உள்ள இழுக்கும், அப்படி வெளியிடும். இதை ஒரு 5 நிமிஷம் பண்ணாலே டென்ஷன் கம்மியாயிடும். ஏன்டா இதுக்கு நம்ம டென்ஷனா இருந்தோம், ஏன் நம்ம கோபப்பட்டோம், இதுக்காக நம்ம கவலைப்பட்டுட்டு இருந்தோம், அப்படிப்பட்ட உணர்வு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ யோகால நாங்கள் அந்த பிராணாயாம பயிற்சிக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். இரண்டாவது என்னன்னா அந்த ரிலாக்ஸேஷன்,
ஷவாசனால படுத்துக்கிட்டு காலில் வந்து தலை வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு வரோம். இது வந்து என்னன்னா ரிலாக்ஸேஷன் ரெஸ்பான்ஸ். நார்மலா நம்ம ஸ்ட்ரெஸ் வரும்போது என்ன ஆகும்? ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ், பிபி அதிகமாகும், பிளட் சுகர் அதிகமாகும், நம்ம சுவாச அந்த ரேட் வந்து ஃபாஸ்ட் ஆகும். ரிலாக்ஸேஷன் ரெஸ்பான்ஸை நம்ம வந்து அதை தூண்டி விட்ட உடனே என்ன ஆகுது? ஷவாசனால பிபி கம்மி ஆகுது, ஹார்ட் ரேட் கம்மி ஆகுது, பிளட் சுகர் கம்மி ஆகுது, மசில் ரிலாக்ஸ் ஆகுது. ஸோ யோகா வந்து இட் இஸ் த பெஸ்ட் ஆன்டிடோட் டு ஸ்ட்ரெஸ் நம்ம சொல்லலாம். ஸ்ட்ரெஸ் வந்த பிறகு ஆன்டிடோட், அதாவது விஷம் பட்டு போச்சுன்னா ஆன்டிடோட் கொடுக்கும், எதிர்மறையான ஒரு மருந்து கொடுக்கும் ஆன்டிடோட். ஆனா அதுக்கு வர முன்னாடியே நம்ம என்ன பண்ணலாம்? வேக்சினேஷன் கொடுக்கலாம். ஸோ யோகா இஸ் பெஸ்ட் வேக்சினேஷன் அகேன்ஸ்ட் ஸ்ட்ரெஸ். பட் ஒன் ஸ்ட்ரெஸ் ஹஸ் கம், இட் இஸ் த பெஸ்ட் ஆன்டிடோட். ஸோ கண்டிப்பா அந்த யோகா பயிற்சிகள் வந்து நம்மளுடைய உடலையும் வலிமைப்படுத்துது, ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மன ஆற்றலும் கொடுக்குது, டென்ஷன் ஆகாத ஒரு மனோபாவத்தை கொடுக்குது. எது நடந்தாலும் நம்ம நல்லதுக்கே நடக்குது அந்த ஒரு மனோபாவம் வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா டென்ஷன் விட்டு போயிடலாம். சார், இந்த காலத்துல பெண்களுக்கு அதிகமா இருக்கிற பிரச்சனை கர்ப்பப்பை பிரச்சனை தான். கர்ப்பப்பை கட்டின்றாங்க, கர்ப்பப்பையில வேற பிரச்சனை எல்லாம் நிறைய ஏற்படுது சார். அதை தீர்க்கறதுக்கு மருத்துவ முறைகள் பல இருக்குது சார். ஆனா யோகா பண்ணி அந்த பிரச்சனையை தீர்க்க முடியுமா? அதுக்கு எப்படிப்பட்ட யோகாசாசனம் செய்தா நல்லா இருக்கும் சார்? கண்டிப்பா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இப்ப கொஞ்சம் ரொம்ப காமன் ஆயிப்போச்சு. முன்னாடி இருந்ததுக்கு பாத்தீங்கன்னா, அதாவது ஒண்ணு இந்த கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய ஃபைப்ராய்ட்ஸ் கட்டிகள், அல்லது வந்து இந்த மாதவிடாயினுடைய சில பிரச்சனைகள் அதிகமாகுதோ இல்ல கம்மியாகுதோ, இல்ல எக்ஸசிவ் ப்ளீடிங் அந்த மாதிரி ஆகுது. அடுத்தது பார்க்க போனீங்கன்னா அந்த கர்ப்பப்பை இறங்கக்கூடியது, சொலாப்ஸ் என்ற பிரச்சனைகள் இதெல்லாமே இருக்கு. பொதுவா அந்த பெல்விக் ரீஜன், கர்ப்பப்பையை சுத்தி இருக்கக்கூடிய தசைகள் வந்து வலுவில்லாம இருக்கு இப்ப இருக்கக்கூடிய யங் லேடிஸ்க்கு. ஸோ அந்த பெல்விக் மசில்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ண சில பயிற்சிகள், அதுல வந்து மூலபந்த என்ற ஒரு பயிற்சி சொல்லி கொடுப்பாங்க. அதுல இந்த பெல்விக் மசில்ஸை வந்து டைட் பண்ணி ஹோல்ட் பண்ணுறது. அதே மாதிரி அஸ்வினி முத்ரா ஒரு பயிற்சி. அந்த என்னன்னா அந்த பெல்விக் ஏரியால இருக்கக்கூடிய தசைகளை டைட் பண்ணுறது, ரிலாக்ஸ் பண்ணுறது, டைட் பண்ணுறது, ரிலாக்ஸ் பண்ணுறது. இதை நம்ம பண்ணும்போது என்னன்னா அங்க இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தை சரியாகும். ரெண்டாவது எனர்ஜி லெவல்ல முன்னாடி நான் சொன்னது போல அந்த அபான வாயு வந்து பிளாக் ஆயிருக்கு. அந்த எனர்ஜியை வந்து ஒழுங்கா ஃப்ளோ பண்ணும். அடுத்தது என்னன்னா அந்த ஏரியால வந்து ஒழுங்கான சர்க்குலேஷன் இல்லாம ரத்தம் தேங்கக்கூடிய கன்ஜெஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த கன்ஜெஷனுக்கு இப்ப இந்த விபரீத கரணி, தலைகீழ அதை படுத்துக்கிட்டு காலை மேல தூக்குறது, சர்வங்காசனம் விபரீத கரணி பண்ணும்போது அந்த கன்ஜஸ்டடா இருக்கிற பிளட் வந்து நம்மளுக்கு ரிலீவ் ஆகுது. ஸோ கன்ஜெஷன் ரிலீவ் ஆகும் போது இந்த டிஸ்மெனோரியா, அதாவது அந்த மென்ஸ்ட்ரல் டைம்ல வந்து வலி வருது, அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அது போலவே வந்து நம்மளுடைய அந்த பெல்விக் மசில்ஸை ஸ்ட்ராங் பண்ண முடியும். இந்த கர்ப்பப்பைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை சரி பண்ண முடியும். இப்ப இது வந்து கட்டி இருக்கு, கட்டி வந்து 5 சென்டிமீட்டர், இப்ப யோகா பண்ண குணமாகுமா என்று சொல்ல முடியாது. அது அவங்களுடைய பயிற்சியை பொறுத்து. ஏன்னா யோகா என்பது என்னன்னா நம்ம செஞ்சாதான் பலன் கிடைக்கும். இப்ப ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு ஒரு சமைச்சு ஒரு உணவு கொடுக்குறாங்கன்னா அது டேஸ்டா இருக்கா இல்லையா நம்ம சாப்பிட்டு பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். யோகா பயிற்சியும் அதை செய்யதான் அதனுடைய பலன் கிடைக்கும். பல பேர் என்ன பண்ணாங்கன்னா, யோகா செய்யணும்னு நினைக்கிறேன், ஒரு கிளாஸ் செஞ்சுட்டு விட்டுறாங்க. ஆனா விடாம செய்யறவங்க கண்டிப்பா வந்து இந்த கர்ப்பப்பை பிரச்சனைகள், மென்ஸ்ட்ரல் டிஸார்டர்ஸ் பிளஸ் ஹெல்தி பிரெக்னன்சி கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்கும். சார், சர்க்கரை நோய் குணப்படுத்த யோகாசனம் இருக்கா? சர்க்கரை நோய் என்பது வந்து மெட்டபாலிக் டிஸார்டர், லைஃப் ஸ்டைல் டிஸார்டர். ஸோ அந்த லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ல டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ் 2 டைப் இருக்கு. டைப் 1 என்பது நம்ம வெளியிலிருந்து தான் இன்சுலின் கொடுக்கணும். ஏன்னா அவங்களுடைய அந்த பேங்க்ரியாஸ்ல இன்சுலின் என்ற அந்த ஹார்மோன் செக்ரேட் ஆகல. டைப் 2 டயபெட்டிஸ்ல என்ன ப்ராப்ளம்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அவங்க உடம்புல என்ன ஆகுது, இன்சுலின் இருக்கு, அது போய் அந்த செல் அட்டாச் ஆகணும். அட்டாச் ஆகணும்னா அந்த குளுக்கோஸ், அந்த சுகர் வந்து செல்லுக்குள்ள போகும். இது இந்த இன்சுலின் வந்து ரிசெப்டர்ல வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதால, எதிர்ப்பு இருக்கிறதால பிளட்ல வந்து சுகர் அதிகமாகும். ஸோ இப்போ இந்த யோகா பயிற்சிகள் பண்ணறதால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ண முடியும் என்பது ஆராய்ச்சி பூர்வமாக நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா வந்து அவங்களுடைய பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யோகா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் அவங்களுடைய அந்த சர்க்கரை நோய், இப்போ 30 வருஷமா ஒருத்தவங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு உடனே 4 நாள் யோகா பண்ணோம் குணமாச்சுன்னா அது நடக்காது. ஏன்னா இது மாயாஜாலம் இல்லை. இது வந்து விஞ்ஞான பூர்வமா நம்ம வந்து முயற்சி எடுக்கும் போது கண்டிப்பா நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஃப்ரீ டயபெட்டிஸ் லெவல், அதை இன்னும் அவங்களுக்கு டயபெட்டிஸ் என்பது கன்ஃபார்ம் ஆகல, ஆனா டயபெட்டிஸுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டாங்க, ஃப்ரீ டயபெட்டிஸ் சொல்லுவோம்.
அதே மாதிரி ஹைப்பர் டென்ஷன், அதாவது ரத்த அழுத்தம், அதுலயும் ப்ரீ ஹைப்பர் டென்சிவ். அந்த ஸ்டேஜ்ல யோகா பயிற்சி பண்ணா முக்காவாசி மாத்திரைகள் மருந்து இல்லாமையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பட் ஒன்ஸ் அவங்களுக்கு 200, 300, 400 பிளட் சுகர் போக ஆரம்பிச்சதுன்னா ஒரு பக்கம் நம்மளுக்கு மருந்தும் கொடுக்கணும், இன்னொரு பக்கம் யோகா பயிற்சியும் பண்ணணும், லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்ணணும். இஷ்டத்துக்கு நான் சாப்பிடுவேன், எப்போ வேணா சாப்பிடுவேன், எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன், டென்ஷனாகவே இருப்பேன் அப்படி நினைக்கிறவங்களுக்கு எந்த யோகாசனம் பண்ணாலும் பலன் கிடைக்காது. ஆனா அந்த யோகத்து மூலமாக ஒரு வாழ்க்கை முறையா அவங்க நினைச்சு வாழ்க்கை முறையை சில மாற்றங்களை கொண்டு வந்து யோசிக்கக்கூடிய விதம் மாற்றணும், சாப்பிட உணவை மாற்றணும், பயிற்சிகளை மாற்றணும். அப்ப கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதுவரை இளைஞர்களின் உடல் மன ஆரோக்கியத்திற்கு யோக பயிற்சி கலந்துரையாடல் கேட்டீர்கள். நெறிப்படுத்தியவர் புதுச்சேரி மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன யோக துறையின் இணை இயக்குனர் டாக்டர் ஆனந்த பாலயோகி பவனானி அவர்கள். பங்கேற்றோர் ஆர் பாரதி, டி சத்யா ஆகியோர்.